நான் 2024 ரீட் பண்ண புக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் நிறைய புக்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணலை. ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் இருந்தது, அதுக்கப்புறம் உடம்பு வேறு ரொம்ப முடியாமல் இருந்தது. கொஞ்சம் புக்ஸ் மட்டும்தான் நான் வந்து படிச்சிருந்தேன். அது என்ன புக்ஸ்லாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனவரி மந்த் வந்து நான் ஒரே ஒரு புக் தான் படிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா டெய்லர் ஜெக்கின்சன் ரைடோடைய தி 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் ஈவ்லின் ஹுகோ. இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவ்லின் ஹுகோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அவங்க எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமாவுக்கு வந்து தனக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு 7 தடவை வந்து கல்யாணம் ஆயிருக்கு. உண்மையாகவே ஈவ்லின் ஹுகோடைய காதல் யார்? அந்த 7 பேரில். அதுதான் இந்த புக்கோட கதையே. ரொம்பவே சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். எனக்கு இந்த புக்கோட தி வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அடுத்து பிப்ரவரி மந்த் நான் 4 புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன். என்னென்ன புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்களுடைய கருவாச்சி காவியம், கீதா இளங்கோவன் அவர்களுடைய துப்பட்டா போடுங்க தோழி, ஹரிந்தர் சிங் அவர்களுடைய காலிங் செக்மெண்ட், அதுக்கப்புறம் ஹானா ஹுவாங் அவங்களுடைய ட்விஸ்டட் லவ். இது வந்து சீரீஸ். இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் புக்னா வந்து ட்விஸ்டட் லவ். வைரமுத்து அவர்களுடைய கருவாச்சி காவியம் தி 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் ஈவ்லின் ஹுகோ மாதிரி இந்த புக்லேயும் கருவாச்சினா வந்து மெயின் கேரக்டர். அவளை வச்சு தான் ஃபுல் புக்குமே வந்து இருக்கும். கருவாச்சி வந்து பிறக்கும் போதே ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் பிறந்திருக்க மாட்டா. ஆனால் பல சம்பவங்கள் அவளை ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விமனாக வந்து மாற்றும். ஒவ்வொரு கிராமத்துலையுமே கண்டிப்பாக கருவாச்சி மாதிரி ஒரு பொண்ணு வந்து இருந்திருப்பாங்க. கருவாச்சி கடைசியில் சாதிச்சாலா? அது வந்து கதை கிடையாது. ஏன்னா கருவாச்சி வாழ்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதனை மாதிரினா அவளுக்கு பல கஷ்டங்கள் வந்து வரும். இந்த புக்கு ரொம்ப அருமையாக வந்து இருக்கும். ரொம்பவே பாவமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ கஷ்டம்னா கருவாச்சிக்கு வரும் அப்படின்னு வந்து இருக்கும். கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும் இந்த புக் முடிகிற வரைக்கும். அடுத்து ஹரிந்தர் சிங் சிக்கா அவர்களுடைய காலிங் செக்மெண்ட். இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. உண்மையாகவே நடந்த ஒரு கதையை புக்காக வந்து எழுதியிருக்காங்க. ஒரு ஸ்பை த்ரில்லர் நாவல். இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு பாகிஸ்தானுக்கு ஸ்பையாக வந்து போவா அவளுடைய அப்பாக்காக. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த புக் வந்து இருக்கும். இந்த புக்கை ஹிந்தியில் வந்து ராஜி அப்படின்னு ஒரு பாலிவுட் மூவியாக வந்து எடுத்திருக்காங்க. ஆலியா பட் தான் நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நான் வந்து மூவியும் வந்து பார்த்துட்டேன். பட் புக்கில் இருந்த அளவுக்கு மூவியை டீட்டெயில்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லா மூவிஸும் அப்படி தான் இருக்கும், புக் அடாப்டேஷன்ஸ்லாம். ஆனால் புக்கும் நல்லாயிருக்கும், மூவியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு தேசப்பற்று அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி நீங்கள் படிக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து கீதா இளங்கோவன் அவர்களுடைய துப்பட்டா போடுங்க தோழி. இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு, ஃபெமினிசம் பற்றியானது. இந்த சோகால் சொசைட்டியில் ஒரு பொண்ணுனா இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது அவளுக்கு தேவை, இது அவளுக்கு தேவையில்லை அப்படின்னு நிறையா விஷயங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை பற்றிலாம் தெளிவாக அழகாக கீதா இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை படிச்சக்கப்புறம் எனக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிச்சு. நான் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு. பொண்ணுங்க மட்டும் கிடையாது, பசங்களும் இந்த புக்கை படித்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு தெரிய வரும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கலாம். அடுத்தது ஹானா ஹுவாங்கோடைய ட்விஸ்டட் லவ். ட்விஸ்டர் சீரீஸில் இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பில்லியனரி ரொமான்ஸ். அலெக்ஸ் வால்கோவ் அப்படிங்கிற ஒரு பில்லியனரிக்கும் அவனுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சியான ஏவா, இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரினா அழகான லவ் ஸ்டோரி. எனக்கு அலெக்ஸ் வால்கோவை ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இந்த புக்கில் நிறையா பேர் எனக்கு அலெக்ஸ் வால்கோ மாதிரி பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்டாக போட்டுருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு புக். இன்னும் வரைக்கும் இந்த புக் ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. எல்லா ஹைப்புக்குமே இந்த புக் வந்து ஒர்த்து தான். ஒரு அழகான டீசெண்டான லவ் ஸ்டோரியாக வந்து இருக்கும். ரொம்ப டீசெண்டான லவ் ஸ்டோரிலாம் இல்லை, பட் எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த புக் படிக்கும் போது நல்ல ஒரு ஃபீல் குட்டாக வந்து இருந்தது. நான் ஹானா ஹுவாங்கோட ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் புக் இதுதான். அடுத்து மார்ச் மந்த் 2 புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன். ஹானா ஹுவாங்கோடைய ட்விஸ்டட் கேமும் அண்ட் ட்விஸ்டட் ஹேட்டும்.
ட்விஸ்டர் கேம்ஸ் இந்த சீரீஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்னா அது இதுதான். ஒரு பிரின்சஸ்க்கும் ஒரு பாடிகார்டுக்கும் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி. ஒரு நாட்டை ஆள போகிற பிரின்சஸ் அவருடைய பாடிகார்டை லவ் பண்ணுவா. நாடா காதலான்னு வரும்போது எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு அதுக்காக பயங்கரமாக வந்து போராடுவா. அந்த பிரின்சஸ் பேர் பிரிட்ஜட், பாடிகார்டு பேர் ரைஸ். ஒரு ஸ்லோ பர்ன் ரொமான்ஸ் புக் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது ட்விஸ்டட் ஹேட், எனிமிஸ் டூ லவர்ஸ் ட்ரூப் தான் வந்து இது. ஹீரோயினி பேர் ஜோஸ், ஹீரோ பேர் ஜாஷ். ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது, பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வந்து மலரும். அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவங்க லவ் பண்ணுறாங்க, பயங்கரமாக அடிச்சுப்பாங்களே, எலியும் பூனைய மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேரும் லவர்ஸாக மாறும்போது ரொம்பவே வந்து அழகாக வந்து இருக்கும். அங்கங்கே நிறையா வந்து ஃபன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் 6 புக்ஸ் நான் வந்து படிச்சிருக்கேன். ஹானா ஹுவாங் அவர்களுடைய ட்விஸ்டர் லைட்ஸ், அதுக்கப்புறம் ஜெயமோகன் அவர்களுடைய 5 புக்ஸ், அறம், சொற்று கணக்கு, 100 நாற்காலிகள், வணங்கான், அதுக்கப்புறம் யானை டாக்டர். ட்விஸ்டர் லைஸ் ட்விஸ்டர் சீரிஸுடைய லாஸ்ட் பார்ட்னா இந்த புக்கு. இந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஜ் கேப், அதுக்கப்புறம் ஃபேக் டேட்டிங். ஹீரோயினி பேர் ஸ்டெல்லா, ஹீரோ பேர் கிறிஸ்டியன். ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபேக்காக டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ரியல் லவர்ஸாக வந்து மாறிடுவாங்க. இந்த ட்விஸ்டர் சீரீஸில் வரக்கூடிய 4 கப்புள்ஸுமே ஒரு இடத்துல வந்து கனெக்ட் வந்து ஆவாங்க அங்கங்கே. இந்த 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 4 ஹீரோயின்ஸுமே வந்து பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த சீரீஸில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா வந்து ஒரு ஃபீல் குட் சீரீஸ்னே வந்து சொல்லலாம். முடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ நமக்கு பிடிச்ச இந்த 8 கேரக்டர்ஸை விட்டு போகிறோமே அப்படின்னு. ஆனால் எண்டிங் கூட ரொம்பவே ஹாப்பி எண்டிங்காக தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஜெயமோகனுடைய 5 புக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 5 புக்ஸுமே வந்து அறம் தொகுப்பில் வெளிவந்த புக்ஸ்னால் ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும், சிறுகதை மாதிரினா. இதில் அறம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வந்து ஒரு எழுத்தாளரை பற்றி, அந்த காலத்தில் வந்து ரைட்டர்ஸ்லாம் ராயல்ட்டியே வந்து இருக்காதான், பல எழுத்தாளர்கள் வறுமையிலே வந்து வாடி இருந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் பற்றியான கதை தான். ஆனால் முடிவில் ஆட்சி அப்படின்னு ஒரு பெண் கேரக்டர் வந்து வருவாங்க. அந்த கேரக்டர் பயங்கர ஃபயராக வந்து இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 5 புக்ஸுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது சோற்று கணக்கு. கெட்டேல் சாஹிப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனுஷனை பற்றி தான் இந்த புக்கு. அவர் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா, கேரளாவில் ஒரு சாப்பாடு கடை வந்து வச்சுருப்பாரு. அவர் கடைக்கு யார் வேணாலும் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், காசு கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அவர் கடையில் ஒரு பெட்டி வந்து இருக்குமா, அந்த பெட்டியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காசு போடலாம், இல்லைன்னா காசு போடாமல் கூட போயிடலாம். உலகத்தில் கூடிய எல்லா மனுஷனுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சோறு தான். அந்த சோறை இலவசமாக கொடுக்குறவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருப்பார், அவரை பற்றி தான் இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். வணங்கான் இந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா. இந்த பேரை உடைய ஒருத்தர் அவருக்கு ஏன் தன்னுடைய அப்பா வணங்கான் அப்படின்னு பேர் வச்சாருன்னு சொல்லுவார். அதுதான் இந்த கதையே. அவருடைய பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கும். அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் அடிமை மாதிரி ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா. அப்பேற்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு அதிகாரியாக வந்து ஆவார். அவரை பற்றி தான் இந்த கதையில் வந்து இருக்கும். அடுத்தது 100 நாற்காலிகள். கிட்டத்தட்ட வணங்கான் மாதிரியே தான் இந்த கதையும் வந்து இருக்கும். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்கேருந்து வெளியே போய் ஒரு அதிகாரியாக வந்து ஆவார். அவரை பற்றி தான் இந்த கதை. இந்த கதையில் அவருடைய அம்மா, அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அதை பற்றி வந்து தெளிவாக விளக்க முடியாது, படிக்கும்போது தான் அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ரொம்பவே பாவமாக இருக்கும் இந்த புக்கு. வணங்கானும் பாவமாக இருக்கும், 100 நாற்காலிகள் ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாலாம் வந்து அவங்க பெரிய ஆளாக வந்து ஆயிட மாட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த அம்மாங்கிற கேரக்டர் படிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என் அம்மாவை சொன்னேன், அம்மா அந்த புக் வந்து நீ வந்து படிக்காத, படித்தவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே சோகமாக அந்த புக் வந்து இருக்கும். குட்டியாக இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இருக்கும். ஜெயமோகன் அவர்களுடைய யானை டாக்டர். ஆக்சுவலி நான் படித்த 5 சிறுகதைகளுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் ஏன் யானை டாக்டரை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் நான் அவரை பற்றி படித்தனாலோ என்னன்னு தெரியல, இந்த புக்கு எனக்கு பயங்கர ஃபேவரட் ஆயிடுச்சு. அவர் வந்து விலங்குகளுக்காகவே, முக்கியமாக யானைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருப்பாரு. ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்டர்.
இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புக் சின்ன வயசுல இருந்தே. அடுத்தது மே மந்த் 4 புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன். ஜெயகாந்தன் அவளுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், அதுக்கப்புறம் பிரான்ஸ் கப்காவுடைய மெட்டமார்போசிஸ், நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் அவர்களுடைய அனிமல் ஃபார்ம், அடுத்தது டஸ்டோயெவ்ஸ்கி அவர்களுடைய ஒயிட் நைட்ஸ். ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணிடுவான். ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னை ரேப் பண்ணவனை தேடி அவ போவா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சிடுவா. அதுக்கப்புறம் 2 பேரும் நல்ல நண்பர்களாக ஆயிடுவாங்க. அதாவது அந்த ரேபிஸ்டும் அந்த விக்டிமும். அவனோட வாழ்க்கை ரொம்பவே கேவலமாக வந்து போயிட்டுருக்கும். அவன் பயங்கர குடிகாரனாக இருப்பான். தன்னுடைய ஃபேமிலியை சரியாக பார்த்துக்க மாட்டான். ஆனால் நல்ல பணக்காரனாக வந்து இருப்பான். தன்னை நாசமாக ஆக்கனுடைய வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்கே அப்படின்னு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அவனை நல்ல வழிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவா. அதே மாதிரியே அவனை இவ திருத்தவும் செஞ்சிடுவா. ஆனால் இந்த புக்கோட எண்டிங் எப்படி இருக்கும் தெரியுமா? அவ பயங்கர குடிகாரியாக மாறிடுவா. அவளுடைய வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கும். என்ன ஒரு புக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த புக்கோட ரிவ்யூ வந்து நான் வந்து போடலை. ஏன்னா இந்த புக்குக்கு முன்னாடி அக்னி பிரவேசம் அப்படின்னு இன்னொரு பார்ட் வந்து இருக்கா. அந்த பார்ட் படிக்காமையும் இந்த புக் வந்து ஸ்டாண்டர்டாக தான் படிக்கலாம். பட் நான் அதை முடிச்சுட்டு மொத்தமாக ரிவ்யூ போடலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். நான் அந்த புக்கே முடிச்சுட்டு ஒன்றா ரிவ்யூ போடுறேன். அடுத்து பிரான்ஸ் கப்காவுடைய மெட்டமார்போசிஸ். திடீர்னு ஒருத்தர் காலை தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பூச்சியாக மாறி இருக்காரு. அவருடைய பேர் கிரிகர் சம்சா. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்க, இதுதான் இந்த கதையே. இந்த கதை ஃபுல்லாக அவர் எப்படி பூச்சியாக மாறினாரு, எதுக்காக மாறினாரு அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குட்டியாக தான் இருக்கும். நாவல் அளவுக்கு பெருசாக இருக்காது, ஷார்ட் ஸ்டோரி அளவுக்கு சின்னதாக இருக்காது. பயங்கர சூப்பராக வந்து இருக்கும். வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் புக்கில் இதுவும் ஒன்று. அடுத்தது டஸ்டோயெவ்ஸ்கியுடைய ஒயிட் நைட்ஸ். தமிழில் கூட வெந்நீர இரவுகள் அப்படின்னு இந்த புக் வந்து இருக்கு. இந்த புக் வேர்ல்ட் ஃபுல்லாக பயங்கர ஃபேமஸ். நிறையா மூவிஸ் இந்த புக்கை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காங்க. ஈரானியன் ஃபிலிம் அப்படி எப்படின்னா நிறையா லாங்குவேஜில் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம தமிழில் கூட இயற்கை மூவியை இந்த புக்கில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருப்பாங்களாம். அப்படியே எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் இன்ஸ்பயர் ஆகி இந்த மூவியாக வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நரேட்டர் வந்து இருப்பார். அவர் தான் இந்த புக்கு ஃபுல்லாக வந்து நரேட் பண்ணுவார். அவருடைய காதலை பற்றி வந்து சொல்லுவார். அந்த பொண்ணு பேர் நாஸ்தங்கா. ஆனால் எண்டிங் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கும். எதுக்காக அவருக்கு அப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த புக்கும். இந்த புக்கு கூட வேர்ல்ட் ஃபுல்லாக பயங்கர ஃபேமஸ். அடுத்தது ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய அனிமல் ஃபார்ம். வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் நாவலில் இதுவும் ஒன்று. ரஷ்யன் ரிவால்யூஷனை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை வந்து எழுதியிருப்பார். ரொம்பவே சட்டேரிக்கலாக. ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த அனிமல் தான் இந்த லீடர் அப்படின்னு சொல்லியிருக்கவே வந்து மாட்டார். பாலிடிக்ஸை பற்றியோ கம்யூனிசம் பற்றியும் அங்கங்கே அனிமல்ஸை வச்சு இன்டைரக்டாக ஆனால் டைரக்டாக எழுதியிருப்பார். இந்த புக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்தது. ஆனால் இந்த புக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறையா விஷயத்த இந்த புக் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஜூன் மந்த் ஒரே ஒரு புக் நான் வந்து படிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா அம்மை அவர்களுடைய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சிறுகதை தொகுப்பு. காதல், அரசியல், ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன், இனப்படுகொலை அப்படின்னு ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இந்த புக் வந்து இருக்கும். அடுத்தது ஜூலை மந்த் 0 புக் நான் வந்து படிச்சிருக்கேன். எனக்கு வந்து உடம்பு ரொம்ப சரியில்லாமல் வந்து இருந்தது. அதனால என்னால் எந்த புக்ஸுமே அந்த மந்த் வந்து படிக்க முடியல. நாவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே புக் நான் வந்து படிச்சிருக்கேன். நாமுத்துக்குமார் அவர்களுடைய அணிலாடும் முன்றல். அம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பி, பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பான்னு ஒவ்வொரு உறவுகளை பற்றியும் ஒவ்வொரு கட்டுரையில் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு தான். ஆரம்பத்தில் ஆனந்த விகடனில் வந்து தொடராக வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் தொகுத்து புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கட்டுரையில் படித்த நிறையா வாசகர்கள் நாமுத்துக்குமார் அவர்களுக்கு கண்ணீருடன் கடிதங்கள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நிறையா பேர் கால் பண்ணி அழுதுகிட்டே இது வந்து ரொம்பவே உருக்கமாக வந்து இருந்தது, என்னோட சித்தப்பா மாதிரி இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த கட்டுரையெல்லாம் படிக்கும்போது நமக்கே வந்து ஒரு நல்ல ஃபீலிங்காக வந்து இருக்கும். நமக்கு எப்படி ஒரு தங்கச்சி இல்லையே, நமக்கு எப்படி ஒரு உறவு இல்லையே அப்படின்லாம் வந்து தோணும். அற்புதமாக இருக்கும்.
அடுத்தது செப்டம்பர் மந்த்தும் ஒரே ஒரு புக் நான் படிச்சிருக்கேன். அதுவும் நாமத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கையை பார்ப்பவன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுரை தொகுப்பு தான். அவரை மாதிரி யாருமே இவ்வளோ அழகாக வேடிக்கை பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக அவரை சுற்றி நடக்கிற விஷயத்த வந்து வேடிக்கை பார்த்துருப்பாரு. அதை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு இந்த புக்கில். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ஆனந்த விடனா தொடராக வந்திருக்கு. அவர் எழுதின முதல் கவிதை, அவர் எழுதின முதல் பாட்டு, அதை பற்றிலாம் ஷேர் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே சீக்கிரமாக பெரிய ஆளாக ஆயிருக்க மாட்டார். பத்திரிகையாளராக இருப்பார், உதவி இயக்குனராக இருப்பார். அதுக்கப்புறம் தான் தனக்குன்னு ஒரு இடத்த வந்து உருவாக்குவார். அதை பற்றிலாம் இந்த புத்தகத்தை தெளிவாக அழகாக சொல்லியிருப்பார். அடுத்தது அக்டோபர் மந்த்தும் ஒரே புக் நான் படிச்சிருக்கேன். அதுவும் நாமத்துக்குமார் அவருடைய புக்கு தான், நாமத்துக்குமார் கவிதைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 புக்ஸ் சேர்ந்த ஒரு புக்கு. என்னென்ன புக்ஸ்னால் பட்டாம்பூச்சி விருப்பங்கள், நியூட்டனின் 3ஆம் விதி, பச்சையா பெண்ணிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம், ஆனா ஆவனா, குழந்தைகள் நிறைந்த வீடு, அதுக்கப்புறம் என்னை சந்திக்க கனவல் வராதே. இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா கவிதை தொகுப்புகள் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பட்றா இந்த மாதிரி கவிதைலாம் எழுதுறாரு அவர் அப்படின்னா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹைக்குள்ள ஆரம்பித்து பெரிய பெரிய கவிதைகள் அப்படின்னு எல்லா கவிதைகளுமே நல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பர் மந்த் ஒரே ஒரு புக் நான் வந்து படிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா மேத் ஹைகோடைய மிட் நைட்ஸ் லைப்ரரி. இது வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வந்த ஒரு புக். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஒரு ஃபிக்ஷன் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் படித்த ஃபீல் வந்து கிடச்சிது. இந்த கதை எப்படி இருக்கும்னா, வாழ்க்கையே வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தி வந்து போவாள். அப்போது ஒரு லைப்ரரிக்குள்ளே வந்து மாட்டிப்பா. அங்கே அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு லைப்ரரியன் வந்து இருப்பாங்க. அவங்க இவளுக்கு நிறையா லைஃப்பை வாழ்ந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு லைஃப்க்கு போய் அவள் வந்து சுமராக இருப்பாள், ஒரு லைஃப் போய் அவள் வேற ஒரு வேலை செஞ்சுட்ருப்பா அப்படின்னு ஒவ்வொரு லைஃப்பையும் அவள் வந்து ட்ரை பண்ணியும் பார்ப்பாள். நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி நமக்கும் இந்த சான்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும்? இந்த புக் நல்லா சூப்பரான ஒரு ஃபிக்ஷனாக வந்து எனக்கு இருந்தது. அடுத்து டிசம்பர் மந்த்து ஒரே ஒரு புக் நான் படிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா HD கால்டன் அவங்களுடைய ஹாண்டிங் அடலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரொமான்ஸ், ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்பைசி கிடையாது, பயங்கரமான ஸ்பைசி வந்து இருக்கும். வயலன்ஸ் வந்து அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு வந்து இருந்தது. சொல்லப்போனால் அவன் வந்து ஹீரோவே கிடையாது, அவன் வந்து ஒரு ரேபிஸ்ட். இந்த புக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸும் நிறையா இருக்குது, நெகட்டிவான ரிவ்யூஸும் நிறையா இருக்குது. என்னை கேட்டால் இந்த புக் வந்து படிக்கலாம், ஓகே டார்க் ரொமான்ஸ் அதனால் வந்து படிக்கலாம். பட் அந்த ஹீரோ வந்து தப்பு தான் அவன் மேலே. அவனை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது. இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த ஹீரோவை வந்து தூக்கி வச்சு நிறையா பேர் கொண்டாடுறாங்க. ஆனால் எனக்கு ஓகே, புக்கில் வந்து ஓகே, ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து பாசிபிள் கிடையாது இல்லையா? அது வந்து ரொம்ப 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 தப்பு. ஓகே தான் இந்த புக்கு. இதுதான் நான் 2024 படித்த புக்ஸ். மொத்தம் 23 புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2025 வந்து அட்லீஸ்ட் 25 புக்ஸ் ஆச்சு படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து நான் முடிவு எடுத்திருக்கேன். அதை நான் 25 புக்ஸ் அப்படின்னு லிஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரியே 2024 நான் படித்த இந்த 23 புக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடிய 5 புக்ஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த 23 புக்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக நான் வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஒரு 2-3 புக்ஸ்க்கு வந்து ரிவ்யூ போடாமல் இருப்பேன். அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ வந்து போட்டுறேன். தேங்க்யூ.